வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல், மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது. தற்பொழுதே கட்சிகள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்றதுனால விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் அண்ட் மதிமுக இவர்கள் எல்லாரும் அந்த அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. பாஜக அண்ட் அதிமுக இவர்கள் ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க. இவர்கள் கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறமா டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் எல்லாருமே கலந்து போயிட்டாங்க. பாமக, தேமுதிக இவங்க யாரோட போவோம் அப்படின்றத ஜனவரி மாசம் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அவர்கள் வழக்கம் போல தனியா போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் அவர்கள் கூட்டணி வருவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அவர்களினுடைய தலைமையில தொடர்ந்து அவர்கள் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறது, பூத் கமிட்டி மெம்பர்ஸை நியமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வேகம் எடுத்து பிரச்சாரம் வரைக்கும் போயிருந்தாங்க. பிரச்சாரம் கரூர் பிரச்சாரத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அதுல ஏற்பட்ட உயிரிழப்புகள், அதனை தொடர்ந்து அந்த கட்சி அப்படியே ஒரு இடத்துல சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க முடிகிறது. விஜய் இன்னும் கரூருக்கு போகல, பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கல, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது பத்தி எந்த விதமான ஒரு முடிவும் இல்லாம இருக்கிறாங்க. இந்த நேரத்துல விஜயினுடைய தலைமையில தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி அதற்கு முன்னாடி இருந்த ஸ்டாண்ட், இந்த ஒரு சிச்சுவேஷனை அதிமுக அண்ட் பாஜக பயன்படுத்திக்கிட்டு விஜயை தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அண்ட் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் இந்த மாதிரியான தலைவர்கள் தாவேகாவோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தியும் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்துல தமிழக அரசுக்கு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. விஜய் யாரோட சேர்ந்தார் அப்படின்னா வாய்ப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் தனியா தேர்தலில் களம் கண்டார் அப்படின்னா ஒரு 10% வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க விஜய். இந்த 10% அப்படின்றது திமுக, அதிமுக வேணாம் அப்படின்ற கேட்டகரியை சேர்ந்த மக்கள். அதே நேரத்துல சிறுபான்மையின மக்கள், பட்டியல் சமூக மக்கள் இவர்களினுடைய வாக்கையும் கணிசமா விஜய் பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி விஜய் தனியா களம் கண்டார் அப்படின்னா திமுகவுக்கு சிக்கல் தான், திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். திமுகவினரினுடைய ஒரு கோர் ஓட்டா இருக்கக்கூடிய சிறுபான்மையினரினுடைய ஓட்டுல ஒரு பங்கு விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்டியல் சமூக வாக்கையும் விஜய் ஒரு பங்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் தனியா நின்னார் அப்படின்னா அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல விஜய், பாஜக அண்ட் அதிமுக இவங்க 2 பேரோட சேர்ந்தார் அப்படின்னா அது திமுகவுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா விஜய் அதிமுக பாஜகவோட போனார் அப்படின்னா சிறுபான்மையினரினுடைய வாக்கு முழுமையா திமுக கூட்டணிக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இன்னொரு ஆப்ஷனா விஜயோட காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள் இந்த கூட்டணி அங்க போச்சு அப்படின்னா அதுவும் திமுகவுக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இப்படி விஜயோட அதிமுக, பாஜக சேர்ந்தது அப்படின்னா திமுகவுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அதை வைத்து பெரிய அரசியல் பண்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. சேரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. இப்படியா விஜய் தனியா நின்னால், அதே நேரத்துல விஜய் விசிக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் இவர்களோட சேர்ந்து இருந்தால் திமுகவுக்கு பாதிப்பு அப்படின்றத உளவுத்துறை ரிப்போர்ட்டா சொல்லியிருக்கிறாங்களாம். இதை அடுத்து திமுக அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை வைத்து அவர்கள் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வைக்க போறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் யாரோட சேர போறாங்க அப்படின்றதையும் இந்த வருட கடைசி அல்லது ஜனவரி மாதத்துல தான் நம்மால ஸ்ட்ராங்கா உறுதியா சொல்ல முடியும். என்ன நடக்குது அப்படின்றத அந்த டிராமாஸை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.